மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கையில் டைப் பண்ணி வச்சிருக்காரு. அது இப்போ என்கிட்ட நேராக கொடுப்பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கை வைத்திருக்கார். அதை கையில் கொடுத்துட்டா உடனடியாக அலுவலர் இடத்துல கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது திருவள்ளூர் போலிவாக்கம், பாக்குப்பேட்டை, பாப்பரம்பாக்கம், நயப்பாக்கம், மேவலூர் குப்பம் மற்றும் பூந்தமல்லி வரை இயங்கிக் கொண்டிருந்த அந்த பேருந்து இயக்கப்படுமா? அதே போல T93, T72A கனகமாசத்திரம், அத்திப்பட்டு அந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தயவுசெய்து அமைச்சரவர்கள் நீக்கணும். ஏன்னா மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில் இப்போ நீங்கள் விண்டேஜ் பஸ் விடுறீங்க, டபுள் டக்கர் பஸ் விடுறீங்க, ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால் திருவள்ளூர்லேருந்து நிறைய பேர் வேலைக்கு சென்னைக்கு வர்றதுனால திருவள்ளூர் டு சென்னை அதிகமான பஸ் விடணும். மப்பேடுலேருந்து சுங்குவாசத்திரம், மப்பேடு வர திருவள்ளூர்லேருந்து இயங்கிட்டு இருக்க பஸ் சுங்குவாசத்திரம் வரலாம் நீட்டிக்கணும். அதே போல் கனகமாசத்திரம் வர வரக்கூடிய பேருந்து தருத்தணி வரலாம் நீட்டிக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு அது பேருந்து வசதியாக பயன்படுத்துவாங்க. அதனால் அமைச்சரவர்கள் தங்களை இந்த நேரத்தில் நான் இந்த பேருந்துகளை ஒரு கோரிக்கையாக வைக்க ஒரு கடிதம் கொடுக்குறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நிச்சயமாக இதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்கண்ணா. அண்ணா நீ உட்கார்ந்தா தான் நான் பதில் சொல்லலாம். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கையில் டைப் பண்ணி வச்சிருக்காரு. அது இப்போ என்கிட்ட நேராக கொடுப்பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கை வைத்திருக்கார். அதை கையில் கொடுத்துட்டா உடனடியாக அலுவலர் இடத்துல கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். கொஞ்சம் பெருங்கேள்வியாக கேட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.